வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. சம்போ மகாதேவ சம்போ மகாதேவ சம்போ மகாதேவ தேவேச சம்போ சம்போ மகாதேவ சம்போ மகாதேவ சம்போ மகாதேவ தேவா. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். இன்றைக்கி திருமண பொருத்தத்தில் ஒரு சில விஷயங்களை பற்றி பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி ஆணு பெண்ணு ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க, படிச்சுட்டு ஆணுக்கு பெண் சரிசமங்கிற கண்டிஷனில் போயிட்டுருக்கு. சொல்லப்போனால் ஒரு சில இடத்துல ஆண்களோட பெண்கள் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. குறிப்பாக இந்த ஐடி ஃபீல்டு வந்ததுலேருந்து பெண்களுடைய வருமானம், பெண்களுடைய பொருளாதார நிலை சிறப்பான முன்னேற்றத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அகடமிக்ஸில் பெண்கள் எப்பயுமே நல்லா வருவாங்க. இந்த பசங்க அகடமிக்ஸை பொறுத்த வரைக்கும் அங்கே எங்கே ஊர் சுற்றுறது, சரியாக படிக்காமல் என்ன பண்ணிடுவாங்க, எக்ஸாம் டைமில் படித்து எழுதுறது. ஆனால் பொண்ணுங்க அப்படி இல்லை, வருஷம் பூரா படித்து நிறைய மதிப்பெண்களை வாங்கி நிறைய சாதனைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ ஒரு காலத்தில் இவங்களுக்கு அடங்கி நடக்க வேண்டியதாக, ஒரு காலத்திற்கு ஆண்களுக்கு பயந்து கொண்டு பொருளாதாரத்துக்காக ஒருத்தரை சார்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை பெண்களுக்கு இருந்தது. இன்றைக்கெலாம் அது இல்லை. ஸோ காலத்துக்கு ஏற்றவாறு நாம் என்ன பண்ணிக்கணும், ஜாதக பொருத்தத்தை கரெக்டாக பார்த்து போட்டுக்கணும். எந்த காரணம் கொண்டும் அந்த பெண் தன்னோட ஈகோ ஹர்ட் ஆகுதுன்னு நினச்சா விவாகரத்து செய்வதற்கு தயங்குவதில்லை. இல்லைங்க என்னால் முடியாதுன்ட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. இன்னொன்று, அந்த காலத்து மாதிரி இல்லை, நியூக்ளியர் ஃபேமிலியாக போயிடுச்சு, கூட்டு குடும்பங்கிற உறவெல்லாம் போயிடுச்சு. கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்கன்ட்டு என்ன பண்ணுறாங்க, டவுனில் போய் எங்கேயாவது ஒரு அப்பார்ட்மெண்ட் வாடகை எடுத்துகிட்டு குடியிருக்காங்க. ஸோ என்ன நடந்தாலும் அந்த 4 செவத்துக்குள்ளே இவங்களுக்குள்ளே நடந்தால் தான். பெரியவங்க அங்கே யாருமே இருந்து பஞ்சாயத்து பண்ண வழி இல்லை. அதனாலேயே நிறைய விவாகரத்துகள், டிவோர்ஸ் நிறைய ஆகுது. ஸோ இதுக்கெல்லாம் கிரக ரீதியாக நாம் என்ன பார்க்கணும், ஒரு தலைவிதி கொடுப்பினை என்பதை நாம் மாற்ற முடியாது. முதல்ல நாம் அதான் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் கேட்குறாங்க, ஏங்க ஜோசி இதில் என் பையனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் 4 ஜோசியர்கிட்ட பார்த்து பொருத்தம் போட்டு தான் நான் கல்யாணம் பண்ணேன், ஆனால் என் பையனுக்கு ஏன் இப்படி ஆச்சுன்னு கேட்குறாங்க. நீ 4 ஜோசியரில் 40 ஜோசியர்கிட்ட போனாலும் அதே தான் ஆகும். ஏன்னா நம்ம கொடுப்பினை, நம்ம விதி என்ன பண்ணாதுங்க, நம்மளை அதை மீறி செயல்பட விடவே விடாது. ஜோசியர்கள் மேலே வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லைங்க, நல்லா தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா நம்ம விதி என்ற ஒன்று இருக்கிறது. பையனோ பொண்ணோ, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு இவங்க என்ன பண்ணிடுவாங்க, பையனுக்கும் பொண்ணுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிடுன்னு சொல்லவே மாட்டாங்க. கடைசியில் பழியை தூக்கி ஜோசிக்காரன் மேலே போட்டுருவாங்க. ஊருக்கு கிடச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டின்னு ஆகி போயிடும். இதில் ஒரு சிலது நாம் வேண்டாம்னு சொல்லியும் அவங்க என்ன பண்ணுறாங்க, வேறு இடத்துல கொண்டு போய் பொருத்தம் போட்டு திருமணம் செய்து விடுகிறார்கள். அதனால் அந்த வகையாகவும் என்ன ஆகுதுங்க, பெற்றோர்கள் சரி கல்யாணம்னு ஒன்று ஆனால் போதும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இப்போலாம் பசங்களுக்கு 30 வயசு தாண்டி நிறைய பேர் கல்யாணம் ஆகாமல் இருக்குங்க. அந்த ஆணுக்கு பெண்ணுன்னு ஒரு ரேஷியோ இருந்தது பாருங்கள். அந்த காலத்திலலாம் எங்கள் அப்பாலாம் சொல்லுவார், எங்கள் சித்தப்பாலாம் சொல்லுவாங்க, ஒரு ஆண் இருந்தால் 2 அல்லது 3 பெண்கள் இருந்தது. 3ல் எதை வேணால் நீ கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற சாய்ஸ் இருந்தது. ஆனால் இது அப்படியே உல்ட்டாவாயிருச்சுங்க, 3 பெண்ணுக்கு ஒரு ஆண்ன்ற மாதிரி வருது. அப்போ அந்த ஒரு ஆண்கிறவன் என்ன பண்ணுறாங்க, போட்டி போட வேண்டிய சூழ்நிலை இங்கே உண்டாயிருது. யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, இருக்கிற யதார்த்தத்தை நான் சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ இங்கே நம்ம கொடுப்பினை சரியில்லை என்று ஒரு நிலை, ஒரு விதி என்ற ஒரு நிலை வரும்போது நீங்கள் எவ்வளோ தான் 10 பேர்கிட்ட ஜோசியம் போய் பார்த்து பொருத்தம் போட்டாலும் என்ன ஆகும், அது பிச்சுக்கிட்டு தான் போகும். அதை என்ன பண்ண முடியாது, யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஜோதிடர்கள் என்பவர் பிரம்மாக்கள் கிடையாது. உங்கள் தலையை காட்டுன்னு மாற்றி எழுதுறதுக்கெலாம் நமக்கு சக்தி இல்லை. நம்ம அதை படித்து காட்டக்கூடிய உரிமை மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது. அது ஒரு புரியாத மொழின்னு வச்சுக்கலாமா. இப்போ சான்ஸ்கிரிட் இருக்குது, உருது இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரியாத ஒரு மொழி இருக்குது. தெரிஞ்சவன்ட்ட கொண்டு போய் காட்டி இப்போ இந்த லெட்டரை படித்து காட்டுன்னு அந்த காலத்தில் இந்த காமெடிலாம் நடக்கும். அந்த போஸ்ட்மேனாக வருவாங்க, அவங்க எழுத படிக்க தெரியாத லெட்டர் டெலிவரி பண்ணும்போது படித்து காட்டுப்பான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி படித்து காட்டக்கூடிய அதிகாரம் மட்டும்தான் ஜோதிடருக்கு உண்டே ஒழிய அதில் இருப்பதை மாற்றி எழுதக்கூடிய அதிகாரம் இல்லை. அடிப்படையான விஷயம். அதனால் நான் ஜோசிகார்ட்ட போயிட்டு வந்துட்டேன் எல்லாம் சரியாக போயிடும்னு நினைக்காதீங்க.
அவங்க என்ன சொல்லலாம், உங்களுக்கு மார்க்கத்தை காட்டலாம். உங்களுக்கு வந்து இப்போ டைம் சரியில்லைங்க, இப்படி பண்ணுங்கள், இந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணாதீங்க, இந்த நேரத்தில் பண்ணுங்கன்னு சொல்லலாம். திசாபுத்திகள் கெட்டு இருக்கும்போது ஒரு திருமணத்தை செய்துவிட்டு பிரேக் ஆகிடுச்சின்னு இது பண்ணி என்னங்க பிரயோஜனம்? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொடுப்பினை மீறி எதுவும் வேலை செய்யாது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ பொருத்தங்கள் போடும்போது நாம் ஒரு சில விஷயங்களை பேசிக்காக ஃபண்டமெண்டலான விஷயம் ஒரு சிலது இருக்குங்க. நட்சத்திரத்தை பொருத்தத்தை வச்சுக்கிட்டு இவங்களே முடிவு பண்ணி என்ன பண்ணிடுறாங்க, நிறைய பேரண்ட்ஸ் வந்து நிறைய ஜோசிக்காரங்களும் அப்படி தான் பண்ணுறாங்க. நான் எல்லாரையுமே யாரையுமே வந்து சார்ந்து பேசவில்லை, இருக்கிறத வெளிச்சத்தை உண்மையை வந்து உண்மையாக சொல்லிடுறோம். அவ்வளோ 10 பொருத்தம் போடுறாங்க, ராகு எது இருக்கா செவ்வாய் தோசை இருக்கான்னு பார்த்துட்டு போட்டு விட்டுறாங்க, அவ்வளோ வேலை முடிஞ்சுது. ஸோ இதில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, அடிப்படையில் குணாதிசயங்கள் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. உங்களுடைய லக்னாதிபதி என்பவர் உங்களுடைய குணாதிசயத்தை நிர்ணயம் செய்கிறார். உங்கள் லக்னாதிபதி ராகுசாரம் பெற்ற ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ வரக்கூடிய கணவனோ மனைவியோ என்னவா இருக்கணுங்க, அவருடைய லக்னாதிபதி சந்திரன் சாரம் வாங்கிடக்கூடாது. சந்திரன் சாரம் வாங்கினா முடிஞ்சு போச்சு. இந்த ராகு வந்து அந்த சந்திரனை பாடாப்படுத்தி விடும். இந்த ரஜ்ஜு தட்டுறதுங்கிறது இங்கே தான் தட்டுங்க. நம்ம நட்சத்திரத்துக்கு மட்டும் என்ன பார்க்கின்றோம், ரஜ்ஜு தட்டுதுன்ட்டு எடுத்து வச்சிடறோம் ஓரமாக. ஆனால் இங்கே தான் அது என்ன பண்ணுங்க, கடுமையாக வேலை செய்யும். முக்கியமாக செவ்வாய்க்கு பார்க்கும்போது இன்னும் சிறப்பாக வேலை செய்யும். செவ்வாய் தோஷம் என்பது செவ்வாய் நின்ற பாவங்களிலே வேலை செய்வதில்லை. ஆனால் செவ்வாய் வாங்கிய சார ரீதியாக அதுக்கு ஆகாத ஒரு சாரத்தை கொண்டு வந்து இணைக்கும் போது என்ன ஆகிடுதுங்க, இந்த மாதிரி ரஜ்ஜு தட்டுற விஷயங்களெல்லாம் திருமணம் பிரச்சனைக்கு உண்டானதாக மாறுகிறது. உதாரணத்துக்கு செவ்வாய் ஒருத்தருக்கு திருவாதிரையில் இருக்குன்னு வச்சுங்க, ஆணுக்கு இருக்குது. அப்போ பெண்ணுக்கு என்ன பண்ணக்கூடாது, செவ்வாய் வந்து திருவோணத்துலேயோ ரோகிணிலேயோ அசத்துலேயோ இருக்கக்கூடாது. இதுதான் உண்மையிலே ரஜ்ஜு தட்டுங்க. இங்கே தான் என்ன பண்ணுதுங்க, பிரச்சனைகள் கடுமையாக வேலை செய்கிறது. நம்ம இதை விட்டுட்டு சந்திரனுக்கு மட்டுமே பார்த்து பார்த்து பழகிட்டோங்க. ஜோதிடம்ங்கிறது ஒரு பக்கமாக இழுத்துட்டு போயிடுச்சுங்க, அதையே நம்பிக்கிட்டு பின்னாடி எல்லோரும் ஓட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் மாறி என்ன பண்ணுங்க, செவ்வாய்க்கு பாருங்கள். ஏன் நான் செவ்வாயை சொல்கிறேன்னா, காலபுருஷ லக்னாதிபதிங்கிற முறையில் செவ்வாய் வந்து ஒரு ஜாதகத்தில் வலுவாக வேலை செய்யும். கிருத்திகை செவ்வாய் இருக்கிறவங்கள நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள், எத்தனை ஆயிரம் ஜாதகம் வேணால் எடுத்து பாருங்கள், இவரோட டாமினேஷன் அதிகமாக தான் இருக்கும். செவ்வாய் வந்து செவ்வாய் கர்மாவிலே இருக்குங்க. இவங்க யார்கிட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டாங்க, தாண்டாங்கிற ஒரே இதுலேயே இருப்பாங்க. மற்றபடி நல்ல அன்பு பாசம் இருக்கும், நிறைய வெளிப்படுத்தி காட்டுவாங்க, அதெல்லாம் இருக்கும். காதல் குணங்கள்லாம் நல்லாயிருக்கும், எளிதில் காதல் வசப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. தன்னை ஒரு அரசனாக கற்பனை செய்து கொண்டு அதுபடி வாழ்வாங்க. உட்காந்த இடத்துல தனக்கு எல்லாம் கொண்டு வந்து வைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. பெண்ணாக இருந்துட்டால் என்ன பண்ணுங்க, வீட்டில் எந்த வேலையும் செய்யாது, வேலைக்காரியை போட்டு வேணால் வேலை செய்ய, இல்லைன்னா போன்றுருங்க. நான் எல்லாம் செய்ய முடியாதுங்க. இன்னும் படிச்சுட்டு இந்த காலத்து பொண்ணு மாதிரி படிச்சுட்டு 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பளம் வாங்கிட்டா வேலை முடிஞ்சு, கதை முடிஞ்சுது. கத்தம் தான். புள்ளக்குட்டிலாம் வேண்டாங்கிறாங்க. நான் மட்டும் ஏன் கஷ்டப்பட்டு 10 மாதம் பிள்ளையை சுமக்கணும்னு கேட்குறாங்க. கடந்த வாரம் இது நடந்ததுங்க. நான் ஒரு வரன் வந்து பொருத்தம் போட்டு அனுப்பிட்டேன். அவங்களாம் வெளிநாட்டில் இருக்காங்க, யூரோப் 2 பேருமே யூரோப்பில் இருக்காங்க. அதில் வந்து அந்த மாதிரி பேசியிருக்காங்க, இந்த மாதிரி எனக்கு குழந்தை பெற்றுக்கிற ஐடியா இல்லை, பரவாயில்லன்னா சொல்லி மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ணலான்னு சொல்லி. இது வந்து யதார்த்தமான உண்மை. நான் இதில் 1% கூட என்ன பண்ணலைங்க, கற்பனையை கலக்கவில்லை. அந்த மாதிரி கேட்டிருக்கு. அப்புறம் தான் அந்த இதை வந்து பார்க்கும்போது இந்த செவ்வாய்க்கு செவ்வாய் வந்து என்ன ஆகுதுங்க, ரஜ்ஜு தட்டுது. செவ்வாய்க்கு செவ்வாய் பகைவனியாக இருந்தால் குழந்தை பிறக்காது, தாம்பத்தியம் சிறப்பாக இருக்காதுங்க. ஒருத்தருடைய செவ்வாய் பரணியில் இருக்குது, பரணின்னா ஆண் யானை. இன்னொருத்தருக்கு பூரட்டாதியில் இருக்குது, ஆண் சிங்கம். சிங்கத்துக்கு யானை பகைவனிங்க. நீங்கள் வந்து இது நட்சத்திரமாக வரும்போது கண்டிப்பாக சேர்க்க மாட்டீங்க. ஆனால் இது செவ்வாயோட சாரமாக வரும்போது கண்டிப்பாக அது வேலை செய்யும். கண்டிப்பாக தாம்பத்தியம் சிறக்காது. இதனாலே பிரச்சனைகள் உண்டாகி குழந்தை பேர் தடை வரும், தள்ளி தள்ளி போகும். எவ்வளோ நாளைக்கு இவங்க அந்த பிரச்சனையை மறைக்க முடியுங்க? என்றைக்காவது ஒரு நாள் அடுத்து வெடித்து பூதாகரமாக வர்றதுக்கு தசாபுத்தி கெடும்போது கண்டிப்பாக வெடித்து பெருசாகிடும். இல்லைனா ஒரு காம்ப்ரமைஸான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அது அந்த காலத்தில். இந்த காலத்தில் அதுக்கெலாம் வழியே இல்லைங்க. காம்ப்ரமைஸுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லாமல் போயிடுது. ஸோ அதனால் திருமண பொருத்தத்திலே செவ்வாயினுடைய பங்கு மிக மிக முக்கியமானது. நான் சொல்வது செவ்வாய் தோஷம் இல்லை. செவ்வாய் தோஷத்திற்கும் நான் சொல்கிற செவ்வாய்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க.
செவ்வாயை லக்னாதிபதியாக கருதி பொருத்தம் போட்டு பாருங்கள். லக்னாதிபதி ஒரு வேலையை செய்கிறார் அப்படின்னா, இந்த ராகுசாரம் வாங்கின செவ்வாய், இந்த மாதிரி சூரியன் சாரம் வாங்கின செவ்வாயெல்லாம் விடாப்பிடியாக தன்னுடைய கருத்திலே தான் பிடிச்ச மொசலுக்கு 3 காலுன்னு நிற்கும். அவங்களுக்கு கொண்டு போய் இந்த மாதிரி சந்திரனுடைய இதெல்லாம் போட்டுறக்கூடாதுங்க, குருவோட இதெல்லாம் போட்டுறக்கூடாதுங்க. ஏன்னா சந்திரன் குரு இவங்கெல்லாம் வந்து ஒரு ஓரளவுக்கு ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க, இலகிய மனதுடையவர்களாக இருப்பாங்க, நியாயம் தர்மம்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. சந்திரன்லாம் பட்டுன்னு அழுதுருவாங்க. இப்போ செவ்வாய் போய் ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எளிதாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எளிதிலே உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு போய் ஒரு கடுமையான மனசுள்ள ஒரு ஆணையோ பெண்ணையோ திருமணம் செஞ்சு வச்சா என்ன ஆகுங்க? அவங்க வேணும்னே விளையாடுவாங்க, வேணும்னே சீண்டி பார்ப்பாங்க, வேணும்னே என்ன பண்ணுவாங்க, துன்புறுத்துவாங்க. அடுத்தவங்களை துன்புறுத்தி அதில் இன்பம் காணக்கூடியவர்கள் அந்த சூரியன் ராகு எல்லாமே. செவ்வாயினுடைய சாரம் அப்படி இருந்ததுன்னா அது அப்படி தான் போகும். அதுக்கு வந்து இவங்களை வந்து ஈஸியாக வந்து எதிர்கொள்ளக்கூடியவர்களாக ஒரு புதனுடைய சாரமோ ஒரு சுக்கிரனுடைய சாரமோ இருந்தால், ஒரு கேதுனுடைய சாரமோ இருந்தால் இவங்களை எதிர்த்து நிற்பாங்க. அதான் போடா சதான்னு போயிடுவாங்க. இவங்க வந்து அந்த மாதிரி அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் இந்த சந்திரன் குருலாம் ரொம்ப சாஃப்டான கேரக்டர், ரொம்ப டெலிகேட்டாக இருப்பாங்க. டெலிகேட்டாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கொண்டு போய் இல்லை ஒரு ஆணை கொண்டு போய் மாறுபட்ட தன்மையுடைய ஒரு கரடு முரடான இந்த மாதிரி அடுத்தவர்களை வந்து கஷ்டப்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் செய்து வைக்கும்போது என்ன நடக்குங்க? அல்டிமேட்டாக மனப்பொருத்தம் சுத்தமாக இருக்காதுங்க. டே 1லேருந்தே பிரச்சனையாகவே இருக்கும். அதனால் திருமண பொருத்தத்திலே செவ்வாயினுடைய பங்கு என்பது மிக மிக முக்கியமானது. செவ்வாய் எடுக்கணும், அதே நேரத்தில் லக்னாதிபதி எடுக்கணும். உங்களுக்குன்னு ஒரு ஜென்ம லக்னம் இருக்குமா இல்லையா? உங்கள் லக்னாதிபதியும் அவங்க லக்னாதிபதியும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அடுத்து வரக்கூடிய திசா புத்திகள் வந்து பிரிவினை நோக்கி போகக்கூடியதாக இருக்கிறதானலாம் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு பொருத்தம் போட்டால் தான் ஓரளவுக்கு இதாகும். நிறைய பேர் போயிட்டுருக்குன்னா அவங்க விதிப்பயனால் போயிட்டுருக்குது, அவ்வளோதான். 10 பொருத்தம் போட்டால் 3 பொருத்தம் 4 பொருத்தம் பிச்சுக்கிட்டு தான் போகும். இதில் வந்து யாருமே விதிவிலக்கு இல்லை, எல்லாருக்குமே தலைவிதிப்படி தான் அது வேலை செய்யும். நம்ம இவ்வளோ தூரம் ஆய்வு பண்ணி இதை சொல்லும்போது ஒரு சில விஷயங்களை வேண்டாம் என்று சொன்னாலும் அவர்கள் வேறு ஜோதிடத்தில் காட்டி செய்து வைக்கிறார்கள். அது பிரச்சனையிலே முடிவதை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். நமக்கு தான் எல்லாம் தெரியுங்கிறது தான் இல்லை. இந்த ஆய்வுகள் இப்படி போகிறது, இந்த வழியாக ஆய்வு பண்ணி பாருங்கள், சரியாக இருக்கும்னு தான் சொல்கிறேன், வேற ஒன்றும் நான் சொல்லலை. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து நம்ம சரியாக பொருத்தம் போடும்போது ஓரளவுக்கு ஒரு சரியான மேட்சிங்கை நம்மளால் போட முடியும் என்பதை தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவை சந்திப்போம். சம்போ மகாதேவ சம்போ மகாதேவ தெய்வேச சம்போ சம்போ மகாதேவ சம்போ மகாதேவ தெய்வேச சம்போ. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.